ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா. இது லாஸ்ட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். சனிக்கிழமைக்கு வெற்றி ஸ்கூலில் வந்து கல்மினேஷன் ப்ரோக்ராம் வந்து வச்சுருந்தாங்க. வெற்றி அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வெற்றிக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து இந்த பேட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எதுக்காக வந்து நான் சொல்கிறேன். கிரேட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது கிரேட் 2ல் வந்து ஒரு 3 செக்ஷன் இருக்குது உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, ஐசிடி, ஜென்ரல் நாலேஜ், இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஒவ்வொரு ஸ்டோரியாக மாரி க்ரியேட் பண்ணி அதில் வந்து அவங்க ஆக்ட் பண்ணணும், டைலாக் பேசணும். அதுதான் அது. அதில் தான் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஒரு ஸ்டோரியில் வந்து மங்கி கேரக்டர் வந்து பண்ணியிருந்தோம். ப்ரோக்ராம் முடிஞ்சு ஃபைனலாக வந்து கிரேட் 2ல் எல்லா செக்ஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் வந்து யார் வந்து ஸ்டார் ரேங்க் வாங்கியிருக்காங்க, ஒரு 3 ரேங்க்குக்கு உள்ள ட்ராஃபி கொடுத்தாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து யார் டாப் மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க. அதில் நம்ம வெற்றிக்குட்டி ஐசிடியில் வந்து நல்ல மார்க் வாங்கியிருந்தான். அவன் வந்து சர்டிஃபிகேட்டும் அந்த பேட்சுக்கு கொடுத்துருந்தாங்க. அது அவன் வாங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக இருந்தது. வெற்றிக்குட்டி வந்து இதுமாரி அடிக்கடி வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கிட்டு வரான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெற்றிக்குட்டி அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இப்போ நான் அந்த ஸ்டோரியை வந்து லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன். அதில் வந்து ரைட் சைடில் வந்து வெற்றி வந்து அந்த மங்கி கேரக்டர் போட்டிருப்பான். அந்த பிஸ்கட் கலர் ஷர்ட் மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கான் இல்லைங்களா வந்து. Hello, Harriet. We hear you give Christmas ideas. We would like your help. Yes, I want to become rich quickly. I hope this idea is a piece of cake. Please don't beat around the bush. Tell us quickly how to begin. First, remember, no business is easy. You must keep your eyes open and work hard. Oh, that already sounds difficult. Hard work is fine, but we needed a smart plan. We want to start a window cleaning business, but we don't know where to begin. Good idea, but do not put all your eggs in one basket. What does it mean? It means do not depend on only one plant. You can clean windows, doors and glass too. That sounds sensible. I think we should clean carefully and do neat work. Planning first is like cracking a wallet. Once you do it right, everything inside becomes easy. I have a great idea. Let's clean window very fast. We will earn more money that way. Speed is important, but quality is important too. If we rush, we may leave windows dirty or even break the glass. That will take too long. I don't want to wait. If we hurry too much, it's like breaking a wallet before. Stop. Arguing will not solve the problem. Instead of arguing, why don't you meet halfway? Meet halfway? It means everyone adjust a little. ப்ரோக்ராம் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சுதுங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி வந்து வெற்றிக்குட்டிக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் கிடையாது, வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்ட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைகள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, அது அடுத்த நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் கூழ் வந்து குடிக்கலான்ட்டு நாளே வந்து கூழ் கிண்டி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்குமேன்ட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ராகி கம்பு ரெண்டுமே வந்து ஊற வச்சு தான் வந்து கூழ் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் வந்து நான் முழு ராகியாக எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 கிளாஸ் வந்து கம்பு எடுத்துருக்கிறேன். ராகி கம்பு தனித்தனியாக தான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன். ஏன்னா ராகி வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் டக்குன்னு மையாது. அதனால் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் நல்லா வந்து அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கம்பு சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் எப்போதுமே வந்து ஊற வச்சுட்டு அதாவது ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் கிட்ட வந்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கொஞ்சம் கொரன்னு வந்து அரைச்சிப்பேன். தண்ணி சேர்த்து தான் வந்து அரைச்சிப்பேன். அப்படி தான் சேர்த்து நான் வந்து கூழ் பண்ணிக்கிறது. அதுக்கு தான் வந்து ஊற வச்சிட்டு இருந்தேன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து கூழ் வந்து நான் செய்வேன். எனக்கு வந்து இந்த ராகி கூழோட கம்பு கூழ் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இன்றைக்கி ராகி கம்பு ரெண்டுமே சேர்த்து தான் வந்து கூழ் பண்ணுறேன். சாதனா குட்டிக்கு வந்து ராகி மாவு
மாவில் வந்து இந்த சாதம் மீந்த சாப்பாடு வந்து சேர்த்து கூழ் பண்ணுவேன். அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மாற்றி மாற்றி இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்குன்னு வந்து பண்ணிக்கிறது. மேக்ஸிமம் வாரத்தில் 2 அப்படி இல்லைன்னா 3 நாளாவது கூழ் செஞ்சிருவேன். அன்றைக்கி வந்து அது கூழ் ஊற வச்சது மட்டும் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல் வந்து கடைக்கு வந்திருந்தோம். கீழ் வீட்டில் வந்து கிச்சனில் கவுண்டர் டாப்பில் வந்து இந்த நம்ம கழுவுனா தண்ணி வெளியில் உடையறாமல் ஊற்றாமல் இருக்கிறதுக்காக அந்த பீடிங் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து உடச்சிட்டாங்க. அது வந்து சரி பண்ணுறதுக்கு தான் அந்த பீடிங் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தோம். அதை ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மாட்டுக்கு வந்து தீவனம் காலி ஆகிடுச்சிங்க. தீவனம் வாங்குறதுக்காக வந்து வந்திருந்தோம். எப்போதுமே இந்த கோதுமை தவிடு இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து வாங்குவோம். அது கிலோ வந்து 40 ரூபா. 5 கிலோ வாங்குவோம். அந்த 5 கிலோ வாங்கினாலும் ஒரு பக்கெட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, பெயிண்ட் பக்கெட், அதில் கொட்டினா கரெக்டாக இருக்கும். 5 கிலோ அது வாங்கிட்டு அப்படியே வந்து வண்டிக்கு பெட்ரோல்லாம் வந்து போட்டுட்டு வர வழியில் அப்புறம் வந்து காய்கறிகள் 1, 2 வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது அடுத்த நாள் வந்து சண்டே அன்றைக்கி எடுத்ததுங்க. சண்டே அன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரொம்ப லேட்டாக தான் வந்து எழுந்திருப்பேன். இன்றைக்கி வந்து 7:30 மணிக்கு ஆகிடுச்சி எழுந்திருக்கேன். அன்றைக்கி வந்து திருவாசல் வேலையெல்லாம் வந்து லீவ் விட்டுடுவாங்க, எதுவும் வந்து பண்ண மாட்டேன். எஞ்சதுமே வந்து சாதனப்பா தான் வெளியில் வந்து தண்ணி ஊற்றி விட்டுருந்தாங்க. மாடு வந்துருந்தது. மாட்டுக்கு தான் வந்து தீவனம் வைக்கிறதுக்காக அவங்க கீழே இறங்குனாங்க. நான் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாட்டுக்கு தீவனம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நானும் சரி சாதனை அப்பாவும் வெளியில் வரும்போது எந்த மாடு நம்ம வாசல்கிட்ட வந்து நின்னாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விட்டுறதுங்க. நிறைய மாடு வந்து வரும். மேக்ஸிமம் இந்த கருப்பு மாடு ரெகுலராக காலையில் ஒரு வாட்டி வந்துடும், நைட்டு ஒரு வாட்டி வந்துடுங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து வச்சுருவோம். அப்புறம் இந்த அரிசி களையிற தண்ணி, இப்போ சாப்பாடு வடிக்கிற அந்த கஞ்சி தண்ணி அதெல்லாம் வந்து ஊற்றியும் வைக்கிறது. இப்போ சில மாடுகள் குடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ரெகுலராக வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுனால. மணி பார்த்திங்கன்னா 8:30 ஆக போகுது. நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சேன். ஒரு 7:30 மணி போல் தான். நான் தான் வாசலில் கோலம் போடலை. இன்றைக்கி டிஃபன் செய்கிற வேலையும் இல்லை. நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்பு கூழ் வந்து செஞ்சு வச்சுட்டேன். அவங்களுக்கு வந்து கரைச்சி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு பசி தாங்க மாட்டாங்க, அவங்க குடிச்சிட்டாங்க. எனக்கும் பசங்களுக்கு மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இது வந்து பால் வந்ததுமே கொஞ்சம் காய்ச்சி பர ஊற்றி வச்சுருக்கிறேன். கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மோர் மிளகாவும் கோவக்காய் வத்தல் அப்புறம் வெங்காயம், அவ்வளோதான். பால் காய்ச்சி வச்சாச்சு. அப்புறம் நேற்று விளக்குன பாத்திரமும் இன்னும் வந்து எடுத்து வைக்கணும். இது நேற்று நைட்டு சப்பாத்தி குருமா பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அலுப்பாக இருந்தது, பாத்திரம் விளக்கலை. அதை அப்படியே போட்டுட்டேன். இனிமேல் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து விளக்கிட்டு சோஃபா கவர்லாம் சரி பண்ணிவிட்டு பெருக்கி தள்ளணும். மிஷினி வந்து துணி போட்டு விட்டுருக்குறேன். நம்ம துவைச்சது மேலே கொண்டு போய் காய வைக்கணும். இன்னும் சாதனை வந்து எழுந்திருக்கல, நம்ம தான் எழுந்திருப்பேன். ஏன் போகவே இல்லை, நிற்கிது அப்படியே. கம்மியாச்சிங்களா அதிகமாச்சிங்களா? கம்மியாச்சிங்களா அதிகமாச்சிங்களா? நிற்கிது, இன்னும் போகாது. 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே நிற்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்த தென்னை மரம், இந்த வாழை மரம் இருக்கிற இடம்லாம் வந்து ரொம்ப குப்பையாக வந்து இருக்குதுங்க. அது க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சாதனா பாட்டை க்ளீன் பண்ணலாமான்னு தான் வந்து கேட்டேன். அவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இன்றைக்கி வேணாம், 100 நாளைக்கு வந்து பண்ணிக்கலான்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணலை. ஏன்னா அந்த வாழை மரத்துலலாம் எல்லாம் அந்த இலையெல்லாம் காஞ்சி ஒரு மாதிரியே இருக்குது, பார்க்கவே அசிங்கமாக இருக்குது. அந்த இடமும் அந்த மேலே அந்த தென்னங்கீத்தெல்லாம் கொட்டி காஞ்சி அசிங்கமாக இருக்குது. க்ளீன் பண்ணணும், என்றைக்கு க்ளீன் பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் பெருசாக நான் ஒன்றும் வீடியோஸ் எடுக்கலைங்க. அப்புறம் இது ஈவினிங்காக எடுத்தது. அன்றைக்கி வந்து பிரதோஷம், கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். நாங்கள் போகிற டைம் தான் கரெக்டாக வந்து சுவாமி வந்து கோயில் வந்து சுற்றிட்டு வந்து கரெக்டாக வந்து தீபார்த்தனை காமிச்சாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமியெலாம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டிமார்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க வந்து கிளம்பணும். ஆனால் அன்றைக்கி சண்டே இல்லைங்களா, டிமார்ட் உள்ளே போகிறதுக்கே வந்து முடியல, சரியான கூட்டம். உள்ளே போனால் வந்து வெளியில் வர எப்படியும் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகிடும் அப்படிங்கிறனால அப்புறம் அங்கே போகலை, வந்துட்டோம், திருப்பி ரிட்டன் வந்துட்டோம். அன்றைக்கி அப்புறம் பெருசாக அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எதுவுமே எடுக்கலைங்க. இப்போ பார்க்குறது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே எடுத்த வீடியோ. ஒரு சிஸ்டர் வந்து ஓமப்பொடி ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருந்ததை வந்து பார்த்துட்டு ரெசிபியாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. இதை நான் ரெசிபியாக ஷேர் பண்ணலான்ட்டு தான் நான் லாங் வீடியோவும் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அதை மற்ற விலாகில் வந்து எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு வந்து அது செட் ஆகலை. அதனால் இந்த விலாகில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தனியாக வந்து நான் அது ரெசிபியாக போடலை. ஓமப்பொடி, இந்த காரா பூந்தி, அதுக்கப்புறம் கார சேவு, இந்தமாரி ஐட்டம்லாம் நான் மேக்ஸிமம் கடையில் வாங்க மாட்டேங்க, வீட்டிலே செஞ்சுக்கிறது. வீட்டிலே செய்யும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், விலையும் வந்து நம்மளுக்கு அதாவது செலவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். கடையிலலாம் வாங்க போனோம்னா ரொம்ப ரேட் அதிகமாகும் இந்த ஓமப்பொடிலாம். அதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சிடலாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கடகடன்னு மாவு பிசைஞ்சு புழியிற வேலை தான் ஓமப்பொடி, ரொம்ப ஈஸி இது. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மாவு வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக அந்த குருமாக்காக வச்சுட்டு மீதி எல்லா மாவு வந்து சேர்த்துட்டேன். அதில் கொஞ்சமாக வந்து அந்த சோடா
பேக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்குறேன். நெய் இருக்கிறதுனால நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து காய்ச்சிட்டு அது கூடவே வந்து சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா நம்ம எண்ணெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். இதில் அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்குறேன். எப்போதுமே இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன்னா, அதாவது ஒரு 100 கிராம் மாவு எடுத்துக்கிட்டேன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துப்பேன். அது என்ன தான் நம்ம வந்து செஞ்சாலுமே கடையில் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரல. சரி, ஒரு வேளை நம்ம அரிசி மாவு கம்மியாக சேர்த்து செஞ்சு பார்ப்போமேன்ட்டு இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். அதாவது 1/2 கிலோ மாவு கொஞ்சம் கம்மி தான், அதுக்கு 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட தான் அரிசி மாவு வந்து சேர்த்துருந்தேன். இருந்தாலும் கடையில் வந்து செய்கிற மாரி அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வரலை. இருந்தாலும் நல்லா கொஞ்சம் பொறந்தாங்க இருந்தது. அடுத்த வாட்டி அரிசி மாவே சேர்க்காமல் வந்து செஞ்சு பார்க்கலான்ட்டு நினைக்கிறேன். அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதான்னு வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓமப்பொடிக்கு மெயினாக வந்து ஓமம் ஊற வச்சு அதை அரைச்சிட்டு அந்த தண்ணி வடிகட்டிட்டு வந்து சேர்த்தோம்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். மெயினாக அதை சேர்ப்பாங்க. அன்றைக்கி என்கிட்ட வந்து ஓமம் கிடையாதுங்க, அதனால் அந்த ஓமம் அந்த இது சேர்க்கலை. அதனால் வெறும் தண்ணியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இடியாப்ப மாவு பிசைகிற அளவுக்கு அந்தமாரி பிசையக்கூடாது. அதோட கொஞ்சம் தளன்னு பிசைஞ்சிக்கிட்டால் தாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் இழுக்க தான் வந்து செய்யும். ஏன்னா மாவு கொஞ்சம் நம்ம தளன்னு பிசைஞ்சு தான் நம்ம பிழிகிறோம். அதனால் நீங்கள் உங்களால் சப்போஸ் வந்து பிழியறதுக்கு தெம்பு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வந்து அதாவது இடியாப்ப மாவு மாரி கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். எனக்கு வந்து கைவலி வந்துருங்கிறனால நான் கொஞ்சம் இந்த பக்குவத்துக்கு தான் மாவு பிசைஞ்சிப்பேன். இப்படி பிசையும் போது கொஞ்சம் வந்து நல்லா பிழியறதுக்கு ஈஸியாக வரும். நல்லா பொறன்னு வந்து இருக்கும். சாதனாப்பாவுக்கு ஓமப்பொடினா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இதை நான் அடிக்கடி செய்வேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இல்லைங்களா? அதனால் அடிக்கடி வந்து செஞ்சுருவேன். எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டே மாவு பிசைஞ்சிடலாம் கடகடன்ட்டு. இது பிழிஞ்சு எடுக்கிற டைமும் வந்து ரொம்ப கம்மி தாங்க. நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 15 செகண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் 15 செகண்டு வேக வச்சுட்டாலே அது நல்லா வந்து வெந்துடும், நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். டக்குன்னு வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு 1/2 கிலோ மாவை வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே பிழிஞ்சிடலாங்க. எனக்கு நான் அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு செய்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அன்றைக்கி வந்து கடையில் வாங்குகிற அளவுக்கு வரலனாலும் ஒரு 70% வந்து வந்துருச்சுங்க. நல்லா தாங்க இருந்தது. அந்தளவுக்கு வந்து ஹார்டெல்லாம் இல்லை, நல்லா கொஞ்சம் பொறந்தான் இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்தமாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நம்ம வந்து கடையில் வாங்குறதுக்கு வீட்லேயே வந்து செய்யலாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நமக்கும் வந்து இது நம்ம வீட்லேயே வந்து செய்கிறதுனால பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். நமக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வேலையை நம்ம செஞ்சிகிட்டே வந்து இருக்கலாம். மெயினாக செலவு ரொம்ப கம்மிங்க. இந்த ஓமப்பொடி, இந்த கார பூந்தி அதோட ரொம்ப சிம்பிள் தான் அதுவும் செய்கிறது. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் ரேட் அதிகமாக இருக்கும் கடையில். அதெல்லாம் நம்ம வீட்டிலே தாங்க செய்வேன், கடையில் வாங்க மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். இந்தமாரி வேலைகள்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு மற்ற எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு என்னுடைய ஃப்ரீ டைமில் வந்து இதெல்லாம் வந்து நான் செஞ்சு வச்சுருவேன். பகலில் செய்வேங்க. ஒன்று காலை டைமில் செய்வேன், அப்படி இல்லைன்னா மதிய டைமில் செய்வேன். செஞ்ச கையோடவே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து கவுண்டர் டாப்லாம் வந்து தொடச்சி விட்டுருவாங்க. ஏன்னா வந்து எண்ணெய் அங்கங்கே வந்து தெறிக்கும் இல்லைங்களா வேகும் போது பிழியும் போதெல்லாம். அதனால் அது கையோடவே வந்து தொடச்சி விட்டால் தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இல்லாட்டினா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். எப்போதுமே நான் வந்து சமைக்கும் போதும் சரி, இங்கே எந்த ஒரு வேலை செய்கிறதுனாலுமே எனக்கு கிச்சன் பார்க்க நீட்டாக அழகாக வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும். அதனால் ரெகுலராக இந்த டிப் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ 1/2 கிலோ மாவு வந்து நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் வந்து தாராளமாக 1 ஸ்பூன் வந்து நீங்கள் அரிசி மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து சோடா, அதாவது பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து அந்த பொறுப்பு வந்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விலாக் தான். அதுவும் ஒரு 2 நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.